சொல்றார். அப்போஸ்தலர் 18:10 நான் உன்னோட கூட இருக்கிறேன். பாருங்க, ஆண்டவர் சொல்றாருங்க மீண்டும், நான் உன்னோட கூடவே இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்யும்படி, உனக்கு தேவ பிள்ளைகளுக்கு, விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஒருவனும் உன் மேல கை போட முடியாது, ஒருவனும் உனக்கு தீங்கு செய்ய முடியாது என்று இயேசு வாக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இயேசு உனக்கு வாக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அந்த வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு. மீண்டும் வாசிங்க. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். இந்த வார்த்தை அழகு மாத்திரமல்ல, இந்த வார்த்தை திகிரம் கொடுக்கிறதா இருக்கிறது. இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கு, இந்த வார்த்தையில நன்மை இருக்கு. வாசிங்க. நான் உனக்கு நான் உன்னோட கூட இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல், தேவ பிள்ளைகள் மேல், இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகள் மேல், கர்த்தரை நம்பி வாழ்கிற பிள்ளைகள் மேல் ஒருவனும் எந்த பிசாசுடைய மாய மந்திர கட்டுகள், விரோதங்கள் உன்னை மேற்கொள்ளாது என்றார் அப்பா. உன்னை மேற்கொள்ள முடியாது. இன்னைக்கு அநேகர் மாய மந்திரத்துக்கு பயந்துட்டு இருக்கிறீங்க. ஒரு இரவு எனக்கு ஒரு கால் வருது. ஐயா, போதகரே, பிரதர், அநேக கால்கள் அப்படி வரும். உடனே எடுத்தா, ஐயா, நடு ஜாமத்துல நான் ரெஸ்ட் ரூம் போறதுக்கு பயமா இருக்கு. யாரோ பக்கெட்ல தண்ணி ஊத்தி நிக்கிறாங்க. என்னவா? பக்கெட்ல தண்ணி எடுத்து ஊத்திட்டு இருக்கிறாங்க, பயமா இருக்கு அப்படின்னு ஒரு பயம். நான் பெங்களூர் பட்டணத்துல இருக்கிறேங்க. நேற்றைய தினத்துல ஊழியம் 2 நாளா நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு சபைக்காக போய் நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். ஆத்மா பாரங்களே, நான் இருக்கிறேன். அந்த வீட்டுக்கு போய் 2 மாசம் ஆயிருக்கிறாங்க. நான் நல்ல உறக்கமா தூங்கிட்டு இருக்கிறேன். ஒரு பிசாசுடைய கிரியை என்னை தாக்கினது. என் அந்த பெட்டில இருந்து தள்ளி கீழே விடுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்குள்ள காணப்பட்டது. உடனடியாக நான் எழுந்த முழங்கால் போட்டு வேத வார்த்தையை எடுத்துக்கொண்டு ஸ்தோத்திர பலி கொடுத்துக் கொண்டே இருக்கிறேன். ஆண்டவரே, இது உங்க